அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்மியா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரமல் ஜவ்வரிசி புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் 1/2 லிட்ரு கெட்டியான பால் எடுத்துக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சி எடுத்துக்கிறணும். கெட்டியான பாலை எடுத்துட்டு அதில் ஒரு 100 கிராம் அளவு, இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்த பிறகு நம்ம பாலை நல்லா காய்ச்சி எடுத்துப்போம். நல்லா நுர விட்டு பொங்கி வரணும். பால் 1/2 லிட்டராக இருக்கிறத அதே இப்போ 1.5 டம்ளர் ஊற்றினோமா, 1.5 டம்ளராக இருக்கிறத அதுக்கு பாதியாக வரணும். நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துப்போம். இப்போ நல்லா பால் பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1.5 கரண்டி அளவு ஒரு சின்ன ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஜவ்வரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சின்ன ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இப்போ சின்ன ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். அதில் இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஜவ்வரிசியை நல்லா வேக விட போகிறோம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும். இது இப்போ கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரட்டும். இப்போ நம்ம போய் பால் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சான்னு போய் பார்ப்போம். பால் நல்லா இப்போ கொதிக்குது. நல்லா கொதிச்சு வரணும். நம்ம 1.5 டம்ளர் ஊற்றணும் பார்த்தீங்களா, அதுலேருந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். பாதியாக குறையணும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். சூடான இதில் நம்ம செய்ய முடியாது. நம்ம ஏன்னா முட்டை சேர்க்க போகிறோம், அதனால் நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறட்டும். இப்போ நம்ம ஜவ்வரிசியை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு வருது. லேசாக கண்ணாடி பதத்துக்கு மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பதத்துக்கு தான் வரணும். இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துப்போங்க. நல்லா அலசி எடுத்தால் தான் 1 2 பிரிஞ்சு வரும். இப்போ நான் வடிகட்டியில் போட்டுட்டு நம்ம தண்ணியை வடிகட்டிக்கிறேன். தண்ணியில் வடிகட்டிட்டு இப்போ வடிகட்டிட்டோம். நார்மலான இப்போ வாட்டரில் அந்த ஜவ்வரிசியை ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துப்போம். அலசி எடுத்தால் தான் இது 1 2 பிரிஞ்சு நிற்கும். நல்லா அலசி எடுத்துப்போம். ஜவ்வரிசி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு. ஒரு கப்பில் இப்போ மாற்றி எடுத்துப்போம். இப்போ நல்ல கப்பில் ஒரு மாற்றி எடுத்தாச்சு. பவுலில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சுகர் சிரப்பு தாங்க செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு சுகர் சேர்த்துப்போம். நான் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு 5 டீஸ்பூனில் நான் ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அந்த சுகர் கரிஞ்சு போயிடும். அப்புறம் டேஸ்ட் மாறிடும். அதனால் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சி வந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா டேஸ்டியாக வரும். இதை பாருங்கள், கலரு லேஸாக மாறுது. திக்கு கொடுக்குது. நல்லா திக்னஸ் கொடுக்குது. நல்லா கரைஞ்சி வரட்டும். சுகர் சிரப்புங்க பாருங்கள், நல்லா கரைஞ்சி நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சோம். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த இதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் உடனே மாற்றிடணும். நல்லா மாற்றி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் படுறாப்புல உடனே மாற்றிடணும். லேட் பண்ணிடாதீங்க. அந்த சுகர் சிரப்பு சீக்கிரமாக திக்னஸ் கொடுத்துரும், கெட்டி ஆகிடும். அதனால் சீக்கிரமாக நம்ம பேனில் மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாற்றியாச்சு. இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம 2 எக்கு சேர்க்க போகிறோம். 2 எக்கு சேர்த்துப்போம். 2 எக் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும். வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காவை தண்ணியில் கரைச்சி விட்டு அதை நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிச்சிருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடிக்கணும். முட்டை நல்லா கலக்கி வரணும். கலந்து வந்த பிறகு நல்லா எக்கை அடித்து எடுத்துக்கிறணும். அடித்து எடுத்த பிறகு இதில் நம்ம இப்போ அடித்து எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, பால் நல்லா ஆறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம். ஜவ்வரிசி நமக்கு தேவையான அளவு நம்ம வேக போட்டோம். அதுலேருந்து நமக்கு தேவையான அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம்.
ஜவ்வரிசி உங்களுக்கு பிடிக்கும்னா நிறையா சேர்த்துக்கோங்க, பிடிக்கலன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்து விட்ட பிறகு பால் நல்லா ஆறி இருக்கணும். முட்டையில் சேர்க்கும் போது பால் நல்லா ஆறி இருக்கணும், இல்லைன்னா பால் முட்டை வந்து வெந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கிறதுல நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பு வச்சுருந்தோம் இல்லையா ஊற்றி, அந்த இதில் நம்ம மாற்றிப்போம். மாற்றிட்டு நல்லா மாற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணியை சுட வச்சுட்டு நல்லா கொதிச்சு வரையில் நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணிப்போம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிப்போம். உங்கள்கிட்ட கேக் பேன் இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றிட்டு மேலே பாயில் பேப்பரில் கூட மூடி வைக்கலாம். நான் இந்த பாக்ஸில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வச்சுட்டு நல்லா சூடான பிறகு அந்த தண்ணியில் இந்த பாக்ஸ் தொடுறாப்புல வைக்கணும். வச்சுட்டு கரெக்டாக 40 நிமிஷம் நல்லா வேக விட போகிறோம். வேக விட்டு எடுத்தாச்சு. உடனே நம்ம பீஸ் போட வராது. நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விடணும். அப்போ தான் பீஸ் போட வரும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடணும். இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு செட் ஆன பிறகு எடுத்து கூட நம்ம பீஸ் போடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஜல்லி மாதிரி இருக்கும். அப்போ தான் சரியான பதத்துக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அழகாக வந்திருக்கு, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த சுகர் சிரப்லாம் அந்த ஜவ்வரிசியில் இறங்கி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஜவ்வரிசிலாம் அழகாக சுகர் சிரப்பில் ஊறி அந்த எக்கு அந்த பால் எல்லாம் அழகாக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சுருங்க. டேஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். I've come so far away from home.